ஆயில நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க ம். இந்த நீர் பூசணிக்கான்னு கிடைக்கும், கேள்விப்பட்டீங்களா? ஆமா. பூசணிக்காய், நீர் பூசணிக்கான்னு ம். சொல்லுவாங்க. அதை அவசியம் பயன்படுத்துங்க. பொதுவாக அதுக்கு மருத்துவத்தன்மை உண்டு. உடலை வந்து உடல் எடையை குறைக்கக்கூடிய முக்கியமான ம். தன்மை இந்த நீர் பூசணிக்காய்க்கு உண்டு. அடிஷ்னலாக மாங்காய் எடுத்துக்கலாம். ஓகே. இந்த ரெண்டுத்தையுமே நீங்கள் பயன்படுத்தும் போது உங்களுக்கு பணம் சம்பந்தமான இடர்பாடுகள் மெல்ல மெல்ல கலைய ஆரம்பிக்கும். ம். அடுத்து மக நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க ராஜகனி அப்படின்னு சொல்லக்கூடிய எலுமிச்சை, அது எந்த எலுமிச்சையில தான் பரவாயில்ல, எலுமிச்சை படுத்த ஜூஸாவோ எப்படி வேணா பயன்படுத்துங்க. உங்களுக்கு உண்மையிலே அது ஒரு மிகப்பெரிய அம்மன் சக்தி, ராஜகனின்னு சொல்லுவோம். கண்டிப்பா. அப்போ அந்த அம்மனுடைய சக்தியும் கிடைக்கும், உங்களுக்கு பணம் சார்ந்து இருக்கக்கூடிய இடர்பாடுகளும் தீரும். ம். பூரண நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க மாதுளை தெரியும் உங்களுக்கு, ம். மாதுளை ரத்தத்தை சுத்தம் போகக்கூடிய முக்கியமான ஒரு கண்டிப்பா. மருந்து. அப்போ இந்த பூர நட்சத்திர அன்பர்கள் மாதுளை பழத்தை ரெகுலராக நீங்கள் உட்கொள்ளும் போது, அந்த பழத்தை பயன்படுத்தும் போது பணம் சார்ந்த விஷயங்கள் இருக்கிற இடர்பாடுகள் தீர்ந்து நன்மையான விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். உத்திர நட்சத்திரம் ஆரஞ்சு பழம் உங்களுக்கு தெரியும், ம். அது ஒரு மருத்துவ குணம் வாய்ந்த ஒரு மூலிகை தான். இப்போ நம்ம சொல்லக்கூடிய எல்லா விஷயமே மூலிகை தான். கண்டிப்பா. அதில் நீங்கள் மூலிகையாக பாருங்கள், உங்களுக்கு பலன் கொடுக்குற முக்கியமான தேவதையாக அதை பாருங்கள். ம். அப்போ இந்த உத்திர நட்சத்திரத்தை சேர்ந்த அன்பர்கள் ஆரஞ்சு பழத்தை தொடர்ச்சியாக பயன்படுத்தும் போது பணப்பிரச்சனை கண்டிப்பாக தீரும்.